வணக்கம் எல்லாருக்கும். நான் இன்றைக்கி ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணுற 1 டே பிளான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். வாங்க அதை இப்போ எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். டீக்கு பதிலாக நான் ஒரு ஜூஸ் குடிக்கிறேன். நான் அந்த ஜூஸ் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இப்போ நான் ஜூஸ் மேக் பண்ணுறதுக்கு நெல்லிக்காய் எடுத்துருக்கிறேன். அந்த அமலா நெல்லிக்காயை நான் இப்போ கட் பண்ணி ஸ்மூத்தி மேக்கருக்கு போட்டு அதில் தான் அடிக்க போகிறேன். இந்த ஜூஸ் நீங்கள் காலையில் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு டயபெட்டிக்ஸ் கண்ட்ரோலாக இருக்கும். அப்புறம் ப்ளட் ப்ரெஷர் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது. அதோட வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப நல்ல ஒரு ஜூஸ். இதோட ஒரு சின்ன துண்டு இஞ்சி போடுறேன். கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். கொஞ்சமாக சேர்த்துட்டு இப்போ நாங்கள் லெமன் ஜூஸ் ஒரு லெமன் புழிஞ்சு விட போகிறோம். இப்போ நான் இதை மிக்சியில் போட்டு அடிக்க போகிறேன். அடிச்சுட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்க, நெல்லிக்காய், லெமன், ஜிஞ்சர் போட்ட ஜூஸ் ரெடி ஆகிட்டு. இப்போ இதை நான் டீக்கு பதிலாக குடிக்க போகிறேன். இப்போ நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் பார்க்கலாம். இப்போ நாங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காண்டி ஒரு வெஜிடபிள் சூப் செய்ய போகிறோம். வெஜிடபிள் சூப். அதுக்கு நான் இப்படி 4 தண்டு செலரி எடுத்துருக்கிறேன். இதை கட் பண்ணி போடுவோம் போலுக்குள்ள, சட்டிக்குள்ள போட்டுட்டு. இப்போ செலரியை சட்டிக்குள்ள போட்டாச்சு. இப்போ நாங்கள் ஒரு குடமிளகாய், க்ரீன் இருந்தால் ரொம்ப நல்லது. நான் க்ரீன் வேண்டையில், அதனால் நான் ஜலவு போடுறேன். குடமிளகா வெயிட் லாஸுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நீங்கள் ரெகுலராக எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. அதே மாதிரி செலரியும் ரொம்ப அது உங்களோட உடம்பில் உள்ள நீர் சத்த வழியில் வெளியேற்றும் அது. இப்போ நான் கேரட் எடுக்கிறேன். அதையும் இப்போ சட்டிக்குள்ள போடுவோம். இப்போ நான் கோவா பாதி கோவா எடுத்துருக்கிறேன். இப்போ நாங்கள் கோவாவையும் எடுத்து ஒரு சட்டிக்குள்ள போட்டுட்டு, இப்போ வெங்காயம் வெள்ளை வெங்காயம் எடுத்துருக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம், அதையும் இப்போ கட் பண்ணி போடுவோம். இந்த சூப்பு நான் 3 நாளுக்கான அளவு சூப் தான் இப்போ செய்கிறேன். இதுக்கு நீங்கள் டபுள் அமௌண்ட் போட்டிங்கன்னா இது உங்களுக்கு 6-7 நாளுக்கு வரும். இப்போ நான் இப்போ இதில் டபுள் அமௌண்ட் போட்டிங்கன்னா ஒரு 7 நாளுக்கான ஒரு சூப் இதில் நீங்கள் ரெடி பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெஜிடபிள் சூப் கட்டி நான் ஒன்று போடுறேன். இதுதான் அது பாருங்க. அதுக்கு பிறகு ஒரு டொமாட்டோ டின் தான் போடுறேன். டின் போட்டு இப்போ இதில் 4 கப் தண்ணி ஊற்றி நாங்கள் இப்போ அவிய வைக்க போகிறோம். இப்போ இந்த அளவு கப்பால் 4 கப் தண்ணி நான் இதுக்கு ஊற்றிருக்கிறேன். ஊற்றிட்டு இப்போ உப்பு சேர்த்து இந்த டொமாட்டோ டின்னை நான் கொஞ்சம் அவிஞ்சு ஒரு அரைப்பதம் அவிஞ்சு வரைக்கும் இதை கட் பண்ணி போடுவேன். இப்போ நான் இதை அவிய வைக்கிறேன். இப்போ பாருங்க, வெஜிடபிள் சூப்பை நாங்கள் அவிய போட்டுட்டோம். இப்போ நான் கியூக்கம்பர் சலாட் செய்கிறேன். ஏன்னா மார்னிங் சூப் குடிச்சு சில
ஃபில்லிங்காக இல்லாட்டிக்கு நீங்கள் வந்து இந்த கியூக்கம்பர் சலாட்டும் ஒரு வந்து பாயில்டு எக்கும் சாப்பிடலாம். இப்போ இதில் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மிளகு, இப்போ கியூக்கம்பர் எக் சலாட் ரெடி ஆகிட்டு இப்போ நாங்கள் வெஜிடபிள் சூப்புக்கு வேண்டி வெயிட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், வெஜிடபிள்ஸ் வந்து அவிஞ்சிட்டு நான் கொஞ்சமாக ஆற வச்சுட்டு இப்போ நான் வந்து ஹேண்ட் பிளெண்டரால் வந்து இப்போ நான் ஹேண்ட் பிளெண்டரால் வந்து அதை வந்து ரெடி பண்ணுறேன் குடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் சூப்பும் பாயில்டு எக்கும் கியூக்கம்பரும் போட்டு ஒரு சலாட் ரெடி ஆகிட்டு இதுதான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட். இப்போ வந்து நாங்கள் லஞ்சை வந்து ரெடி பண்ண போகிறோம். இப்போ லஞ்ச் என்னன்று இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து நாங்கள் மத்தியான சாப்பாட்டுக்கான வேலையை இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ இது வந்து சிக்கன் பிரஸ்ட். இதை வந்து நான் இப்படி சின் ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு மரினேட் பண்ணி ஏர் ஃப்ரையில் வைக்க போகிறேன். இது வந்து ஒரு போர்ஷன், இது ஒரு போர்ஷனுக்கான ஒரு நேரத்துக்கான சாப்பாட்டுக்கான சிக்கன் பிரஸ்ட். நான் இப்போ 2 பேருக்கான போர்ஷன் வந்து கட் பண்ணுறேன். இது ஆல்ரெடி க்ளீனாக இருக்கிறபடியாக நான் இப்போ மரினேட் பண்ண போகிறேன். கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் எண்ணெய். இப்போ வந்து கொஞ்சம் கார்லிக் பவுடர் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் இதை மரினேட் பண்ணிட்டேன். இதை ஒரு வந்து 20 மினிட்ஸ் வந்து நான் இப்போ ஒரு சைட்டில் வைக்க போகிறேன். வச்சுட்டு நான் இப்போ ஏர் ஃப்ரையரில் வந்து இதை வைக்க போகிறேன். ஏர் ஃப்ரையரில் வைக்க நான் இந்த வத்தாளங்கிழங்கு இதை ஸ்வீட் பொட்டேட்டோன்னு சொல்கிறது. இந்தியாவில் வந்து இதை சக்கரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவீங்க. இதையும் சேர்த்து நான் வைக்க போகிறேன். நான் வந்து ரைஸ் வந்து என்னோடய லஞ்சுக்கு வந்து நான் ரைஸ் வந்து சேர்க்கல. அதுக்காக வேண்டி நான் வந்து இந்த வத்தாளங்கிழங்க நான் அதுக்கு பதிலாக சேர்க்குறேன். நீங்கள் உங்களுக்கு ரைஸ் வந்து சாப்பிடாமல் இருக்கல, அது கஷ்டமாக இருக்குமாண்டா நீங்கள் வந்து ஒரு 140 கிராம் வந்து ரைஸ் வந்து சேர்க்கலாம். சேர்த்து இந்த மிச்சத்தை நான் அதுக்கு பிறகு என்ன செய்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ நான் வந்து இதை ஏர் ஃப்ரையரில் வைக்க போகிறேன். பாருங்கள், சிக்கனும் கிழங்கும் வந்து ஏர் ஃப்ரையரில் இருக்குது. நான் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு சலாட் சோஸ் ஒன்று செய்ய போகிறேன். அதுக்கு வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் ஒலிவ் எண்ணெய் விடுறேன், ஒலிவ் ஆயில். பிளெயின் ஜோக்கெட் போடுறேன் 2 டேபிள் ஸ்பூன். மஸ்டர்ட் போடுறேன், கொஞ்சம் மஸ்டர்ட் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் தேன் சேர்க்குறேன். இப்போ கொஞ்சமாக மிளகுத்தூள். இதை நான் வந்து இப்போ மிக்சியில் அடிச்சிட்டு வர போகிறேன். இதுதான் வந்து நான் சலாட்டுக்கு வந்து இந்த சோஸ் தான் இப்போ நான் சேர்க்க போகிறேன். பாருங்கள், இன்றைக்கி என்னோடய லஞ்ச் வந்து இப்போ பாருங்கள் ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் ரெடி ஆகிட்டுது. இது ஒரு நாளுக்குள்ளான சாப்பாடு தான் நான் இப்போ உங்களுக்கு போட்டிருக்கிறேன். மிச்சம் அடுத்தடுத்த நாட்கள் நான் வந்து மிச்ச வீடியோவை நான் கண்டினியூ பண்ணுவேன். இது வந்து மீட் சாப்பிட்ற ஆட்களுக்கு தான் இது வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் வெஜிடேரியன் ஆட்களுக்கு வந்து வேறு மாதிரியான ஒரு ஹெல்த்தியான சாப்பாடு வந்து நான் வேறு ஒரு வீடியோவில் போடுறேன் உங்களுக்கு. மறக்காமல் நீங்கள் வந்து வெயிட் லூஸ் பண்ணுற ஆட்கள் வந்து கண்டிப்பாக சுகரை கட் டவுன் பண்ணணும். சுகர் மட்டும் கிடையாது, நீங்கள் வந்து இந்த இடையில் வந்து சாப்பிட்ற இந்த ஸ்நாக்ஸை வந்து கண்டிப்பாக இந்த பிஸ்கெட், கேக்கு, அப்புறம் இந்த மிக்சர், அப்புறம் பொரிச்ச சாப்பாடுகள் எல்லாத்தையும் நீங்கள் கட் டவுன் பண்ணணும். அதோடு வந்து
ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு அப்படி ரொம்ப பசியாக இருந்துச்சுன்னா நீங்கள் க்ரீன் ஆப்பிள் சாப்பிட்டீங்கன்னா இல்லை ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாம். ஆனால் நீங்கள் வந்து மாம்பழம், பலாப்பழம் இதுகள் வந்து சாப்பிடக்கூடாது. வாழைப்பழம் இதுகளெல்லாம் சாப்பிடக்கூடாது. மிச்ச பழங்கள் வந்து நீங்கள் எடுக்கலாம். ஆனால் ஸ்பெஷலாக க்ரீன் ஆப்பிள் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதோடு வந்து ஈவினிங்கில் நீங்கள் வந்து க்ரீன் டீ குடிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. நான் வந்து இப்போ லஞ்சுக்கான சாப்பாடு தான் இது. ஆனால் டின்னருக்கு வந்து நான் ஓட்ஸ் கஞ்சிக்கு வந்து குடிக்கிறேன் நான். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஓட்ஸ் வந்து இப்போ பாருங்கள், இப்படி அந்த தீட்டாத தோல் எடுக்காத ஓட்ஸாக வந்து நீங்கள் வண்டி குடிக்கணும். வெள்ளையாக இருக்கக்கூடாது. வெள்ளையாக இருந்தால் அது வந்து உங்களுக்கு பெருசாக ஹெல்ப்ஃபுல்லாக, ஃபைபர் வந்து நிறைய இருந்தால் தான் உங்களுக்கு வெயிட் லாஸுக்கு நல்லது. நீங்கள் அதை மாதிரி வந்து வேண்டி இரவில் வந்து டின்னருக்கு வந்து அதை நீங்கள் சாப்பிடலாம். அடுத்தது வந்து 7 o'clock முன்னாடி நீங்கள் உங்களோட வந்து டின்னரை முடிச்சிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக 3 to 5 கிலோ நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு மந்த்துக்கு கண்டிப்பாக நீங்கள் வெயிட் லூஸ் பண்ணுவீங்க. மறக்காமல் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு மிச்ச நாளுக்கான சாப்பாடுகளை நான் கண்டிப்பாக கண்டினியூ பண்ணி போடுவேன். மறக்காமல் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். அதோட எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் பண்ணால் தான் எனக்கு தெரியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன வந்து உங்களுக்கு இன்னும் தேவை எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்றது எனக்கு தெரியும். அதனால் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.